ரஜினி அவர்களும் கமல் அவர்களும் கிட்டத்தட்ட கௌரவ வேடத்தோட சேர்த்து 21 படங்கள் ஒன்றா நடிச்சிருக்காங்க. 1981 தில்லுமுல்லு படத்தோட கடைசியாக இவங்க 2 பேரும் இணைஞ்சு நடிக்கிறத ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 45 வருடங்களுக்கு அப்புறமா 2 பேரும் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. அந்த படத்துடைய ப்ரோமோ நாளைக்கு 12/7 ரிலீஸ் ஆகுது. 12/7 எதை டினோட் பண்ணுது அப்படின்னு எல்லா ரசிகர்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். டிசம்பர் 12 ரஜினி அவர்களுடைய பிறந்த நாளையும், நவம்பர் 7 கமல் அவர்களுடைய பிறந்த நாளையும் சேர்த்து 12/7 இந்த படத்துடைய ப்ரோமோவை ரிலீஸ் பண்ண போறாங்க. அண்ட் இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் 2 விதமான செட்டில் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஒரு செட் ஹோட்டல் செட்லையும், இன்னொரு செட் கேரேஜ் மற்றும் மெக்கானிக் ஷெட் மாதிரியான செட்லையும் ஷூட் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த கேரேஜ் செட்டில் 2 பேரும் அவங்களுடைய 80s லுக்கில் காணப்பட்டதாக சொல்கிறாங்க. அதில் ரஜினி அவர்கள் ஒரு லாங் ஹேர்லையும், கமல் அவர்கள் அந்த ஃபங்க் வச்ச ஹேர் ஸ்டைலையும் வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரியும், அது அவங்களுடைய பழைய ட்ரெண்டிங் ஹேர் ஸ்டைலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கேரேஜ் போர்ஷனோட ஷூட்டில் 2 பேரும் கார் எடுத்துகிட்டு ஒரு டிரைவ் போகிற மாதிரியான போர்ஷனை ஷூட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட நேற்று ரிலீஸ் பண்ண போஸ்டர் அதை உறுதிப்படுத்துகிற மாதிரியும் இருக்குது. எஸ், அவங்க ஒரு கார் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த நியூஸ் கிட்டத்தட்ட உறுதியளிக்கிற ஒரு விஷயமா தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு காலையில் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க 2 பேரோட கையை மட்டும் வச்சு. அதில் யூஸ் பண்ணியிருந்த ஃபாண்ட்ஸை பார்க்கும்போது எல்லாரும் சொல்கிற விஷயம் என்னவா இருந்தது அப்படின்னா, குவிண்டன் டராண்டினோ டைரக்ஷனில் பிராட் பிட்டும் லியாண்டோ டிகாப்ரியோவும் சேர்ந்து நடிச்ச ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட் படத்தில் யூஸ் பண்ண ஃபாண்ட் மாதிரியே இருக்குது. மேபி அந்த படத்துடைய தழுவலாக இந்த படம் இருக்குமான்னு பலருக்கும் பல கேள்வியும் இருந்துகிட்டு இருக்கு. காரணம், அந்த படமும் விண்டேஜும் ப்ரெசண்ட்டும் இருக்கிற ஒரு போர்ஷனாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ அந்த படத்துடைய தழுவலாக இருக்குமான்னு பல கேள்விகளும் போயிட்டுருக்கு. சிலர் பிராட் பிட் ரோலில் ரஜினிகாந்த் அவர்களும், லியாண்டோ டிகாப்ரியோ ரோலில் கமலஹாசன் அவர்களும் நடித்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற டாக்ஸும் உருவாக்கிட்டு இருக்கு. அண்ட் அந்த படத்தை தழுவி எடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அது இவங்களுக்கு ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது 2013 ரிலீஸ் ஆன எஸ்கேப் பிளான், அதாவது அர்னால்ட் ஸ்வாசனேகர் மற்றும் சில்வஸ்டர் ஸ்டாலின் நடித்த எஸ்கேப் பிளான் படத்துடைய ரீமேக்காகவும் இருக்கலாம், இல்லை அதை தழுவி எடுக்கப்பட்டிருக்க படமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த படமும் ஒரு ஆக்ஷன் நிறைந்த படமாகவும் இருக்கும், 2 பேருக்கும் ஒரு ஈக்குவல் வெயிட்டேஜும் இருக்கும். ஸோ அந்த படமாகவும் இருக்கலாம்னு பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நெல்சன் அவர்களோட இயக்கத்தில் அனிருத் அவர்களோட மியூசிக்கில் தான் உருவாக போகுது அப்படிங்கிறதும் கிளியரான நியூஸாக இப்போ வெளியே வந்திருக்கு. ஸோ அதனால் ரஜினி அவர்கள் சிபி சக்கரவர்த்தி அவர்களுடைய படத்தை முடிச்சுட்டு இந்த படத்தில் ஜாயின் பண்ணுவார்னு சொல்லியிருக்காங்க. இப்போவே சிபி சக்கரவர்த்தி அவர்களுடைய படத்தை விட இந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ப்ரோமோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த படத்துடைய எதிர்பார்ப்பும் சரி, இந்த ப்ரோமோ பற்றின எதிர்பார்ப்பும் சரி, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.